உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அப்பெண்டிசிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது குடல் வால் அழற்சி. இந்த மலக்குடலிலே இருந்து வெளியேறுகின்ற மலம் இந்த குடல் வாலிலே தங்கி அங்கே அழற்சி ஏற்படுத்துகிறது. இந்த செப்டிக் என்கின்ற சீழ்பிடிக்கின்ற நிலையை ஏற்படுத்துகிறது. அதிகமான வலியை அது தரக்கூடியதாக, காய்ச்சலை தரக்கூடியதாக விளங்குகிறது. மலச்சிக்கல் இதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். இதுபோல குடல் வால் அழற்சி என்று வருகின்ற பொழுது ஒரு பிடி துளசி இலை, ஓசிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி இலை எடுத்து விழுதாக்கி இஞ்சியை தோல் சீவி விட்டு அதனுடைய உட்சதை பற்றை விழுதாக்கி ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து ஒரு பிடி துளசி இலை விழுதோடு ஒரு தேக்கரண்டி இஞ்சி விழுது சேர்த்து போதிய தேன் சேர்த்து அதை நீரில் இட்டு காய்ச்சி அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே குடல் வால் அழற்சியினாலே ஏற்படுகின்ற தொல்லைகள், வலி, வீக்கம் இவை வற்றி அங்கே சேர்ந்திருக்கின்ற சீழ் போன்ற கிருமிகளை வெளித்தள்ளி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த துளசியும் இஞ்சி விழுதும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, கவ்வா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கொய்யா, சிடியம் குஜாவா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது. இந்த கொய்யா பழத்திலே விட்டமின் ஏ, சி மிகவும் செறிந்து விளங்குகிறது. அதோடு கூட லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற புற்று வாராமல் தடுக்கக்கூடிய நோய் தடுப்பு மருந்தாக லைகோபீன் விளங்குகிறது. இதில் இருக்கின்ற சத்துக்கள் விட்டமின் ஏவும் சரி, சியும் சரி, இந்த லைகோபீன் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இந்த மேக்குலார் டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய கண்களினுடைய விழித்திரையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், சிதைவுகள் இவற்றை தடுக்கக்கூடிய ஒன்றாக, புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த பழத்திலே மட்டும் அல்லாமல் இலைகளிலே கூட, கொய்யா இலைகளிலே கூட இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணமும் விட்டமின் ஏ, சி இவை இரண்டும் சேர்ந்து விளங்குகிறது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே கொய்யா இலைகளை 5-6 இலைகளை நாம் தீநீராக இட்டு பருகுகின்ற பொழுது உடல் வலி, காய்ச்சல் இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இவையே கண்களுக்கும் மருந்தாகி கண்களிலே ஏற்படுகின்ற கோளாறுகளுக்கு தீர்வாகி நலம் தரக்கூடியதாக கொய்யா இலைகளும் விளங்குகிறது. அன்றாடம் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுவதனாலே த மேக்குலார் டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய விழி திரையினுடைய அழற்சி, சிதைவு இவற்றை வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவிலே மருந்தாகி பயன் தருகிறது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய கண் பிரச்சனைகள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், சர்க்கரை நோயை மட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கனியாகவும் கொய்யா விளங்குகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஆண்ட்ரோகிராபிஸ் எச்சியோயிடஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது கோபுரம் தாங்கி என்கின்ற தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இது சொரசொரப்பான இலைகளை பெற்று சற்று இளம் நீல நிற மலர்களை உடையதாக விளங்குகிறது. ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா என்று சொல்லப்பெறுகின்ற நிலவேம்பு
என்னென்ன மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறதோ அதே போல இதுவும் ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷ நீக்கியாக விளங்குகிறது. சில்விஷங்கள் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கடிகள், தேள்கடி, வண்டுக்கடி இவற்றிலிருந்து விடுதலை தருவது மட்டுமல்லாமல் பாம்பினுடைய விஷத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இது எப்பட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இதனுடைய இலை சாறையோ அல்லது தீநீரையோ நாம் பருகுகின்ற பொழுது கல்லீரல், மண்ணீரல் நோய்களிலே இருந்து விடுதலை தருகிறது. ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு மருந்தாகி பயன் தருகிறது. அதோடு கூட கத்தட்ரிக் என்கின்ற வகையிலே இதை சற்று அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது வயிற்றுப்போக்கை தந்து வயிற்றிலே சேர்ந்திருக்கிற மலத்தை வெளித்தள்ளுவது மட்டுமல்லாமல் ஆன்ட் ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று கிருமிகளையும் வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக, குறிப்பாக மலேரியா போன்ற காய்ச்சலை, நடுங்கக்கூடிய குளிருடைய காய்ச்சலை, யானைக்கால் காய்ச்சலை, இப்படிப்பட்ட காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக இதனுடைய தீநீர் விளங்குகிறது. அதோடு பூச்சிகள் கடியிலே இருந்து ஏற்படுகின்ற ஒவ்வாமை என்கின்ற நோயிலே இருந்து ஒரு ஹிஸ்டமின் என்கின்ற திரவத்தை சுரக்காமல் ஆன்டி ஹிஸ்டமின் என்கின்ற நிலையிலே இது நமக்கு பயன் தந்து அரிப்பு, தடிப்பு இவற்றை போக்குகிறது, குருதியை சுத்திகரிக்கிறது, கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு பலமாகிறது, காய்ச்சலை தணிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த கோபுரம் தாங்கி நீர்ப்பாங்கான ஓடை அருகிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இது எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேர்களே, நாம இன்னைக்கு கோபுரம் தாங்கி செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, கோபுரம் தாங்கி செடியோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம கோபுரம் தாங்கி இலைகளை பயன்படுத்தி ஒரு ஹேர் ஆயில் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோபுரம் தாங்கி இலை, கருஞ்சீரகம், வெந்தயம், தேங்காய் எண்ணெய். நமக்கு சில நேரங்களில் முடியோட வேர் பகுதியில் தொற்று ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது சிறு சிறு கொப்புளங்கள் உண்டாகும். தலையில், ஸ்கால்ப்ல சிறு சிறு கொப்புளங்கள், சீழுடன் கூடிய கொப்புளங்கள் உண்டாகும். அப்போ அந்த கொப்புளங்களில் வலியும் நமச்சலும் உண்டாகும். அந்த கொப்புளங்கள் அதிகமாகி நமக்கு சில நேரங்களில் படை போலவும் தோன்றும், முடி உதிர்வும் இதனால அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த கோபுரம் தாங்கி தைலத்தை மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும் பொழுது முடி உதிர்வு கம்மியாகும், முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயோட நம்ம கோபுரம் தாங்கி இலைகள் சேர்க்கணும். இந்த கோபுரம் தாங்கி செடி பார்த்தோம்னா நம்ம பார்க்கறதுக்கு நிலவேம்பு செடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட இலைகள் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும். நிலவேம்போட இலைகள் பார்த்தோம்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதே போல் இதோட இலைகள் பார்த்தோம்னா நல்லா சுரசுரப்பாக இருக்கும். இதோட பூக்கள் கொஞ்சம் ஊதா நிறமும் வெண்மை நிறமும் சேர்ந்த பூக்கள், நிலவேம்பு பூக்கள் மாதிரியே தான் இருக்கும். இதோட சீட்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் பார்த்தோம்னா நமக்கு அடுக்கடுக்காக பூக்கள் இருக்கும். இந்த இலைக்கு மேலே 2 பக்கமும் இந்த மாதிரி பூக்கள் இருக்கும். இந்த பூக்கள்ல இருந்து விதைகள், நமக்கு சீரகம் மாதிரி விதைகள் வரும். நிலவேம்பு விதைகள் மாதிரி தான் இருக்கும். அது நல்லா வெடிச்சு விதைகள் மூலமாக பரவக்கூடிய ஒரு தாவரம் இது. இந்த கோபுரம் தாங்கி செடியோட இலை, பூ, விதைகள் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். இந்த தண்டு, கோபுரம் தாங்கி இலைகளை நம்ம தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இந்த இலைகள் வதங்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய குழகுழப்பு தன்மை இந்த எண்ணெயில் இறங்கும். நம்ம ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்தோம்னா 2 அல்லது 3 பிடி அளவுக்கு இந்த இலை சேர்க்கணும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையெல்லாம் கம்மியாகிற வரைக்கும் நம்ம சிறு தீயில வச்சு இதை நிதானமாக காய்ச்சணும். இதோட நம்ம கருஞ்சீரகம் சேர்க்கலாம். கருஞ்சீரகம் வேர் நுனியில் இருக்கக்கூடிய தொற்றுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால கருஞ்சீரகம் சேர்க்குறோம். கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிக்கை அல்லது 3 சிட்டிக்கை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம்.
நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது, தலையில் உஷ்ணம் அதிகமாகும் பொழுதும் முடி கொட்டும். அந்த மாதிரி உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய முடி கொட்டுதல் இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது கம்மியாகும். பொடுகு போன்ற தொந்தரவு இருந்தாலும் இது நம்ம ஹேர் ஆயிலை பயன்படுத்தலாம். கண்களில் ஏற்படக்கூடிய சிவப்புத்தன்மை, கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல், இது எல்லாமே இந்த எண்ணெய் நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்பொழுது கம்மியாகும். பித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இந்த எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம வாரம் ஒரு முறை இந்த எண்ணெயை பயன்படுத்தி தலை குளிச்சுட்டு வரும்பொழுது நமக்கு பித்தத்தினால ஏற்படக்கூடிய தலைவலி, தலை சுற்றல், குமட்டல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். இதில் இருக்கக்கூடிய இந்த பச்சை நிறம் எல்லாம் இப்போ இந்த எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. கோபுரந்தாங்கி இலைகளை நம்ம நிலவேம்பு இலைகள் மாதிரியே மருந்தை பயன்படுத்தலாம். நமக்கு காய்ச்சல் இருக்கும்பொழுது கோபுரந்தாங்கி இலைகளோட நம்ம பூண்டு, மிளகு, மஞ்சள் இவை மூன்றையும் சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா காய்ச்சல் போது ஏற்படக்கூடிய குளிர் கண்ட்ரோல் ஆகும். குறிப்பாக மலேரியா போன்ற காய்ச்சல் இருக்கும்பொழுது அதிகப்படியான குளிர் உண்டாகும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கலாம். அதே போல் நமக்கு வண்டுக்கடி, பூச்சிக்கடி ஏதாவது இருந்ததுன்னா இந்த கோபுரந்தாங்கி இலையில உள்மருந்தாகவும் வெளிமருந்தாகவும் பயன்படுத்தலாம். மிளகோடு சேர்த்து நம்ம கோபுரந்தாங்கி இலைகளை கஷாயமாக வச்சு குடித்தோம்னா அந்த பூச்சினால் ஏற்படக்கூடிய விஷம் நம்ம உடம்புல பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். கடிப்பட்ட இடத்துல நமக்கு எங்கே கடி இருக்கோ அந்த கடி வாயில் இந்த இலைகளோட நம்ம மஞ்சளும் பூண்டும் அரைச்சி வச்சோம்னா அந்த வண்டு கடினால் உண்டாகக்கூடிய வலி, வீக்கம், சிவப்புத்தன்மை இது எல்லாமே சரியாகும். அங்கே கொப்பளம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். இந்த இலைகளில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் எல்லாமே இப்போ இந்த எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சிறு தீயில வச்சு நிதானமாக இதை காய்ச்சினோம்னா நல்ல டார்க் க்ரீனாக வரும் இந்த எண்ணெய். வேறு பச்சை நிறத்துக்காக வேறு எந்த பொருட்களும் சேர்க்கல. ஜஸ்ட் கோபுரந்தாங்கி இலைகளோ மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதோட கருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்த்துருக்கோம். இந்த தைலத்தை நாம் பித்த வெடிப்புக்கும் மருந்தை பயன்படுத்தலாம். கால்களில் ஏற்படக்கூடிய குதிக்கால் வெடிப்பு, பித்தத்தினால் ஏற்படக்கூடிய வெடிப்புக்கும் மருந்தாக யூஸ் பண்ணலாம். சில நேரங்களில் நம்ம டிட்டர்ஜென்ட், ஸ்ட்ராங் டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா கையில் கூட நமக்கு தோல் உரிய வெடிப்பு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம உள்ளங்கைக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு. கோபுரந்தாங்கி தைலம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். கோபுரந்தாங்கி இலை, தேங்காய் எண்ணெய், வெந்தயம் மற்றும் கருஞ்சீரகம் சேர்ந்த இந்த தைலத்தை நம்ம தேங்காய் எண்ணெய் போல தினமும் தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்பொழுது முடி உதிர்வை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு தைலமாகவும் செயல்படும். பொடுகு போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை இந்த தைலத்தை தலை குளிப்பதற்காக பயன்படுத்திட்டு வரும்பொழுது பொடுகை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் தோலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தொற்றுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஓடை கரைகளுக்கு அருகே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று ஆண்ட்ரோகிராபிஸ் எச்சியோய்டஸ் என்று சொல்லக்கூடிய கோபுரம் தாங்கி. இதில் ஃப்ளேவான் ஆண்ட்ரோகிராபின் எச்சியோய்டின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறது. இந்த எச்சியோய்டின் என்ற வேதிப்பொருள் ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு உள்மருந்தாக நமக்கு பயன் தருகிறது. உடலிலே தேங்கி இருக்கின்ற நீரை வெளித்தள்ளி எடிமா என்று சொல்லுகின்ற வீக்கம் கரைச்சியாக இது உள்மருந்தாக நமக்கு பயன் தருவது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டிபைரட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரல் வீக்கத்தை கரைத்து அதற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. வயிற்று கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு ட்ரைகோனல்லா ஃபைனம் கிரேக்கம் என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது ஃபெனுக்ரீக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற வெந்தயம், வெந்த அயம் என்று சொல்லுகின்ற வகையிலே இது உள்மருந்தாக நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது எலும்புகளுக்கு பலம் தருகிறது, குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது, உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, மலச்சிக்கலை போக்குகிறது, உள்ளே இருக்கின்ற புண்களை ஆற்ற வல்ல தன்மை உடையதாக வெந்தயம் விளங்குகிறது. அதனோடு
நைஜெல்லா சட்டிவா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கரும் சீரகம், பிளாக் கியூமின் என்று சொல்லக்கூடிய கரும் சீரகம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே உள்ளே பயன்படுத்துகின்ற பொழுது அகட்டு வாயு அகற்றியாக இருந்து ஆன்த்ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்கி சிறுநீரை பெருக்கக்கூடிய டயூரிட்டிக்காக திகழ்கிறது, குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது. இந்த கோபுரம் தாங்கி இலையோடு வெந்தயம், கருஞ்சீரகம், அதனோடு தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில் சேர்த்து இங்கே ஒரு தைல பதத்திலே நாம் வைத்திருக்கின்றோம். இதை புறமருந்தாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது த ஸ்கால்ப் சொரியாசிஸ் என்று சொல்லுகின்ற மண்டை கரப்பான் ஆரம்ப கட்டத்திலேயே இதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது சிறு சிறு கொப்புளங்கள் வரும்போதே இதை தலைக்கு அன்றாடம் தடவி வருவதனாலே அந்த கரப்பான் நோயிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இந்த ஸ்கால்ப் சொரியாசிஸ் என்கின்ற நிலை நாளடைவிலே உடல் முழுவதும் பரவி சொரியாசிஸ் என்கின்ற தீராத நோய்க்கு நம்மை தள்ளுகின்ற நிலை ஏற்படும் என்பதனாலே ஆரம்ப கட்டத்திலேயே இதை நாம் பயன்படுத்துவது நல்லது. அதோடு கூட அலோபீஷியா அரியோட்டா என்று சொல்லக்கூடிய கொத்து கொத்தாக முடி உதிர்ந்து திட்டு திட்டாக தலையிலே வழுக்க ஏற்படுகின்ற நிலைக்கு இந்த மேற்பூச்சு எண்ணெய் என்பது ஒரு அற்புதமான மருந்தாகிறது. இந்த டேண்ட்ரஃப் என்கின்ற பொடுகிலே இருந்து விடுதலை தருவதற்கும் இது வாரம் ஒரு முறை தலைக்கு தடவி தலைக்கு குளிப்பதனாலே இது நமக்கு பொடுகிலே இருந்து விடுதலை தருகிறது. உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது மஞ்சள் காமாலை, காய்ச்சல் இவற்றையெல்லாம் போக்குகிறது, சிறுநீரை பெருக்குகிறது. இதை எண்ணெயாக பயன்படுத்துகின்ற பொழுது தோல் நோயிலே இருந்து விடுதலை தருவது மட்டுமல்லாமல் தலை முடி வளர்ச்சிக்கு இது ஒரு தரமான ஒரு தைலமாக விளங்குகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கோபுரம் தாங்கி எப்படி மருந்து ஆகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.